Dear plus one commerce students, good morning. Let us continue the chapter number 21 in the plus one commerce, MSMEs and self-help groups. Today, we shall discuss the 21.05 self-help groups. சுய உதவி குழுக்கள் பற்றி பார்க்க இருக்கிறோம். Rural development is one of the main pillars of the progress of India. It has lagged behind in many aspects of development even after 6 decades of the independence of India. According to 2011 population census, rural and urban India accounts for 33.8 and 20.09% of the people below the poverty line respectively. Self-help group has emerged as a new model for combating the poverty. This concept mainly demonstrates the significance of togetherness. The self-help group represents an association of people formed to attain certain common goals. கிராமப்புற வளர்ச்சி இந்தியாவினுடைய முன்னேற்றத்திற்கு முக்கிய தூண்களில் ஒன்றாகும். கிராமப்புற வளர்ச்சி இந்தியாவினுடைய முன்னேற்றத்திற்கு முக்கிய தூண்களில் ஒன்றாகும். இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு 60 ஆண்டுகளுக்கு பிறகும் பல கிராமங்கள் பின்தங்கியிருக்கு. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 33.8% மக்கள் கிராமத்திலையும் 20.09% மக்கள் நகர்ப்புறத்திலையும் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறதா குறிப்பிடுறாங்க. அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் குறிப்பிடுறாங்க. இந்த நிலையில் வறுமையை எதிர்த்து போராடும் ஒரு இயக்கமாக சுய உதவி குழுவை உருவாக்கி கொடுத்துருக்காங்க. ஒற்றுமையின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துவதாக இந்த சுய உதவி குழு இருக்குது. சுய உதவி குழுவை சில பொது இலக்குகளை அடைய உருவாக்கப்பட்ட கூட்டமைப்பு அப்படி சொல்லலாம். சில பொது இலக்குகளை அடைய உருவாக்கப்பட்ட கூட்டமைப்பு அப்படி சொல்லலாம். In your book bag, there is a very short answer question. What is a self-help group? Okay, we will continue the self-help group. Self-help group is a small informal voluntary association created for the purpose of enabling the members to reap economic benefit out of mutual help, solidarity and joint responsibility. Self-help group is a small informal voluntary association created for the purpose of enabling members to reap economic benefit out of mutual help, solidarity and joint responsibility. The benefits include mobilization of savings and credit facilities for the pursuit of group enterprise activity. சுய உதவி குழுங்கிறது ஒரு சிறிய முறைசாரா தன்னார்வ சங்கம் ஆகும். சுய உதவி குழுங்கிறது ஒரு சிறிய முறைசாரா தன்னார்வ விரும்பி வந்து சேர்ந்த உறுப்பினர்களை கொண்டுள்ள ஒரு கூட்டமைப்பு. உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கு ஒருவர் பொருளாதார உதவி செய்து கொள்ளவும் ஒருமைப்பாடு, கூட்டு பொறுப்பு ஆகிய பண்புகளை பெறவும் இந்த குழுக்கள் உதவுகிறது. சேமிப்பை திரட்டி அதன் மூலம் கடன் வசதிகளை கொடுப்பதும் இக்குழுவின் முக்கிய நோக்கமாகும். சேமிப்பை திரட்டி அதன் வழியாக கடன் வசதிகளை கொடுப்பதும்
உருவாக்குவதும் இந்த குழுக்களினுடைய முக்கிய நோக்கமாகும். நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சரல் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் NABARD has defined self-help group as a homogeneous group of rural poor voluntarily formed to save whatever amount they can conveniently save out of their earnings and mutually agree to contribute to a common fund to the group to be lent to the members for meeting their protective and emergent credit needs. தேசிய வேளாண் மற்றும் ஊரக மேம்பாட்டு வங்கி NABARD கூற்றுப்படி சுய உதவி குழுங்கிறது ஒரே வகையான சமூக பொருளாதார நிலையில் உள்ள கிராமப்புற ஏழைகளின் ஒருங்கிணைந்த கூட்டமைப்பு ஆகும். பொது நிதியை உருவாக்க அவர்கள் கூட்டாக இணைந்து தங்களால் இயன்ற சிறு தொகையை தொடர்ந்து முறையாக சேமித்து அந்த நிதியை உற்பத்தி செய்யும் நோக்கத்திற்காக அல்லது அவசர கடன் தேவைக்காக உறுப்பினர்களுக்கு வழங்க ஒப்புக்கொண்டு இயங்கும் ஒரு கூட்டமைப்பாகும். ஓகே, now let us discuss the objectives of self-help groups. In your book bag there is a long answer question. What are the objectives of self-help groups? What are the objectives of self-help groups? சுய உதவி குழுவினுடைய நோக்கங்களை பார்க்க இருக்கிறோம். ஒரு 12 நோக்கங்கள் சொல்லியிருக்கிறாங்க. எளிமையான பகுதி தான், பார்த்து வச்சுங்க. The first one is focusing on empowerment of women. Focusing on empowerment of women. பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதை ஊக்குவிப்பது முதல் நோக்கம். பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதை ஊக்குவிப்பது முதல் நோக்கம். சேவிங் பீப்புள் ஃப்ரம் த கிளச்சஸ் ஆஃப் மணி லெண்டர்ஸ். இந்த வட்டி கடைக்காரர்கள் இருக்காங்கல்ல, அவங்களோட பிடியிலிருந்து, முறைசாரா கடன் கொடுப்போர் பிடியிலிருந்து மக்களை மீட்கிறது ஒரு நோக்கமாகும். பில்டிங் கெப்பாசிட்டி ஆஃப் விமன் and to enable them to participate in generating activities. பெண்களோட திறமையை உருவாக்கி ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளில் அவங்களை ஈடுபட செய்வது நோக்கமாகும். Creating a habit of saving in the minds of people who are economically backward. பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய மக்களோட மனசில் சேமிப்பு பழக்கத்தை உருவாக்குவது ஒரு நோக்கமாகும். Promoting entrepreneurship skills among the women. Promoting entrepreneurship skills among the women. பெண்கள்கிட்ட தொழில் முனைவோருக்கான திறமைகளை வளர்த்தல் மற்றும் ஊக்குவித்தலும் ஒரு நோக்கமாகும். Then the sixth one, creating awareness about the importance of credit circle or revolving credit and the payment of the circle. கடன் வட்டம் அல்லது சுழல் நிதி மற்றும் சுழற்சி கடன் ஆகியவை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் நோக்கமாகும். எலிவேட்டிங் தி எக்கனாமிக் ஸ்டாண்டர்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் ஃபேமிலிஸ். உறுப்பினர்களோட குடும்ப பொருளாதார நிலையை உயர்த்துவது ஒரு நோக்கமாகும். உறுப்பினர்களோட குடும்ப பொருளாதார நிலையை உயர்த்துவது நோக்கமாகும். Developing skills and facilitating credit linkages for eventual economic empowerment. எதிர்கால பொருளாதார அதிகார மேலாண்மைக்கான திறமையை வளர்க்கிறது, கடன் தொடர்புகளுக்கான வசதிகளை ஏற்படுத்துவதும் நோக்கமாகும். Promoting awareness among the members about finding solutions for their economic problems. உறுப்பினர்கள் அவங்களோட பொருளாதார சிக்கல்களுக்கு அவங்களாவே தீர்வு காண்பதற்கான விழிப்புணர்வு பயிற்சியை அவங்களுக்கு கொடுக்கிறது. தீர்வு காண்பதற்கான விழிப்புணர்வு பயிற்சியை அளிப்பது சுய உதவி குழுக்களினுடைய நோக்கமாகும். Then the 10th one,
identifying the common interest of the group members and carrying out their operations in the most efficient and economic way. குழு உறுப்பினர்களின் பொதுவான விருப்பங்களை அறிந்து குழு நடவடிக்கைகளை முடிவு செய்கிறது, திறமையான மற்றும் சிக்கனமான முறையில் நடவடிக்கைகளை முன்னெடுத்து செல்லுவது நோக்கமாகும். Enabling the members to overcome all social and economic barriers. உறுப்பினர்கள் எதிர்கொள்ளும் அனைத்து சமூக பொருளாதார தடைகளையும் வெற்றியுடன் எதிர்கொள்ள அவர்களை தயார்படுத்துவது சுய உதவி குழுக்களினுடைய நோக்கமாகும். Promising and ensuring human rights to women at all stages of their life cycles. வாழ்க்கை சுழற்சியில் எல்லா நிலைகள்லையும் பெண்களுக்கான மனித உரிமைகளை உறுதி செய்வது இந்த சுய உதவி குழுக்களினுடைய நோக்கமாகும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.